எல்லோருக்கும் வணக்கப்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மருதாணியை பற்றி பார்க்க போகிறோம். மருதாணியோட வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருதாணிங்கிறது ஒரு பெண்ணோட பேர் தான். மருதவாசனிங்கிற பெண்ணு தான் மருதாணின்னு நாளடைவில் மாறி வந்திருக்கு. யமதர்மனிடம் வரம் பெற்ற மருதாணி. வாசனிங்கிற ஒரு பெண் காட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாதனால சூரிய பகவானை அம்மா அப்பாவை நினச்சி டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யமதர்மராஜா சனீஸ்வர பகவான் சகோதரர்கள் 2 பேரும் அவங்க நீதி தவறாமல் காப்பாற்றுறவங்க. இந்த யமதர்மராஜாவோட ஒய்ஃப் ஷியாமலா தேவி. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஐயோன்னு பேர். அவங்க யமதர்மராஜாவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை பிரிஞ்சு வந்துடுறாங்க. பிரிஞ்சு பூலோகத்துக்கு வராங்க. அப்போ வந்துட்டுருக்கப்போ காட்டில் தனியாக வரதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட அடைக்கலம் கேட்குறாங்க மருதவாசனிகிட்ட. அப்போ மருதவாசனி சரி அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு 2 பேரும் அவங்கள பார்த்துறதுலேருந்து எல்லா உதவியும் செஞ்சு அவங்க யமதர்மராஜாவோட மனைவின்னு தெரியாமல் அவங்க நல்லபடியாக கவனித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் இதாக யமதர்மராஜா மனைவியை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாதனால அவங்களோட தூதுவர்களை அனுப்பிச்சி போய் அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. மருதவாசனிங்கிற பெண் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா நல்லா சிகப்பு கலரில் இருப்பாங்க. நம்ம எல்லாம் வெள்ளை கலர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிலாம் இல்லை. நல்ல சிகப்பு, அதாவது மருதாணி இப்போ வச்சா நம்ம எப்படி கையில் இருக்குமோ அந்த கலரில் அவங்க இருந்திருக்காங்க. ரொம்பவும் அழகாக அதிக அளவாக இருந்திருக்காங்க. அழகுனால அழகு, நல்ல பேரழகியாக கலராக இருந்திருக்காங்க. அவங்க யமதர்மராஜாவோட அந்த தூதர்கள் மனைவியை தேடி வர்றப்ப அவங்க காட்டில் இருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த மருதவாசினி அவங்கள பார்த்ததுக்கப்புறம் யம தூதர்கள் மருதவாசினிகிட்ட விசாரிக்கிறாங்க. இது மாதிரி யமதர்மராஜாவோட ஷியாமலா தேவியை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்களால நமக்கு எதாவது வந்துடும் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த தூதுவர்களை நம்ம விருந்தாளிக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்கள போக விடாமல் என்ன பண்ணுறாங்க, மருதவாசினி தடுக்கிறாங்க. அப்போ அதனால் கோபம் அடைஞ்சவங்க அந்த தூதுவர்களை நம்ம கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இவங்க தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுறாங்க, நம்மளை தடுக்கிறாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் என்ன பண்ணிடுறாங்க, மருதவாசனியை கொன்னுடுறாங்க. கொன்னுன்னா ரத்தம் பீறிட்டு அதிக ரத்தம் வெளியே வந்துருச்சு. அப்போ உள்ள அந்த குடிசையில் இருந்த அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஷியாமலா தேவி பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை யாரும் இல்லாமல் நான் இருந்தப்போ இந்த அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க, இவங்களை இப்படி கொன்னுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே அவங்க யமதர்மராஜா மேலேருந்து அவங்களும் வந்துடுறாங்க பூலோகத்துக்கு. வந்ததுக்கப்புறம் நடந்ததையெல்லாம் இந்த ஷியாமலா தேவி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ சொன்னோன்னா அவங்கள எப்படியாச்சும் எனக்கு உயிர் பிச்சு கொடுங்க, அப்போ தான் நான் மேலோகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஷியாமலா தேவி சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, யமதர்மராஜா ஒரு உயிரை எனக்கு எடுக்கிறதுக்கு தான் உரிமை உண்டு, திரும்பி கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அதனால் ஏதாவது ஒரு வரம் வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோடய இலையை பறித்து வைக்கிறவங்களுக்கு இறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மருதவாசனி ஒரு வரம் கேட்குறாங்க. அதனால் வரம் அப்படி இது பண்ண முடியாது, இறப்பு மனிதனாக பிறந்தவங்களுக்கு இறப்புங்கிறது என்றைக்காவது ஒரு நாளைக்கு இருக்கும், அதனால் அப்படி வரம் தர முடியாது. அதனால் ஒன்றை பயன்படுத்துகிறவங்களுக்கு, ஒன்று அரைச்சி கையில் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு 6 நாள் வரைக்கும் எங்களால் எந்த வித பாதிப்பும் தரமாட்டோம் அப்படின்னு நாங்கள் உத்தரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யமதர்மராஜா. சரி அப்படின்னு சொல்லிட்டு மருதவாசனையும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த ரத்தம் பீறிட்டு இறஞ்ச இடம் பூரா ஒரு மரமாகி ஒரு மருதாணி இலையாக மாறிடுது. அதான் இன்றைக்கும் நம்ம அந்த இலையை பறித்து வைக்கிறப்ப பார்த்தோன்னா அந்த சிகப்பு கலராக மாறுறதுக்கு காரணம் அந்த மருதவாசனைகிட்ட வாங்கின வரம் தான் நமக்கு அந்த கலராக மாறுது. இதை பறித்து நம்ம அரைச்சி கையில் வைக்கிறப்போ இந்த இறப்புங்கிறது நமக்கு ஒரு 6 நாள் வரைக்கும் நமக்கு வராது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கலரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடும். நமக்கு 6 நாள் வரைக்கும் கலரு மாறாமல் இருக்கும் நமக்கு. அதனால் என்றைக்காக இருந்தாலும் நம்ம கையில் அரைச்சி வைக்கிறப்ப நம்ம ஒரு விசேஷ நாளுங்களில் தான் அரைச்சி வைப்போம். அது ஒரு கல்யாணம், தேர், திருவிழா இது மாதிரி நாளுங்களில் தான் வைப்போம். அப்போ அந்த மருதாணி இருக்கிற இடமே செல்வ செழிப்பு மிக்கமாக இருக்கும், நல்ல ராசியான இடமா இருக்கும். இந்த மருதாணி செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாங்க. இது செல்வ செழி
இப்போ வந்து மருதாணி இலையோட அது பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். மருதாணியை வந்து வாரத்தில் ஒரு முறை அரைச்சி வைக்கலாம். இல்லை மாதத்தில் 2-3 முறை வச்சோம்னா உடல் சூட்டை வந்து குறைக்கும். பித்தெடுப்பு உள்ளவங்க அதை அரைச்சி காலில் கையில் வைக்கிறப்ப பித்தம் சரியாகும். நரம்பு பிரச்சனை உள்ளவங்க அதை மருதாணி பயன்படுத்தலாம். தூக்கம் சரியாக வராது அரைச்சி வைக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும். மன அழுத்தத்தை குறைக்கும். அந்த மருதாணியோட விதையை வந்து நம்ம பறித்து அதை வந்து தூபம் போடலாம். வெள்ளி செவ்வாய்க்கிழமை தூபம் போடணும். நாங்கள்லாம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த வெண்கடுகு குங்குலியம் அதோட சேர்த்து நம்ம போடுறப்ப கெட்ட சக்தியை வந்து வீட்டில் அண்டாமல் இருக்கும். பித்த வெடிப்பு உள்ளவங்க அதை போடலாம். மருதாணி வைக்கிறப்ப கண் திருஷ்டி வந்து வராமல் இருக்கும். தூக்கம் வராதவங்க அந்த மருதாணியோட பூவை வந்து தலாணியில் வச்சு படுக்கிறப்ப தூக்கம் நல்லா வரும். பண கஷ்டம் வராது. இதை வந்து எண்ணெய் தலைக்கு எண்ணெய் காய்ச்சி போடலாம். அதை 2-3 டைம் வந்து மருதாணி அரைச்சி போட்டோம்னா செம்பட்டை முடி மாதிரி நம்ம நரமுடி வராமல் தடுக்கும். வாரத்தில் ஒரு முறை வந்து மருதாணியை பயன்படுத்தலாம். உடல் குளிர்ச்சியாகும். உடல் சூட்டை தணிக்கும். மருதாணியை அரைச்சி அதை வெயிலில் உணர வச்சு வடை மாதிரி தட்டி தேங்காய் எண்ணெயில் கலந்து போட்டோம்னா முடி வளர்ச்சியாகும். முடி வந்து கருமையாக இருக்கும். அதோட வந்து நம்ம கரிசலாங்கண்ணியும் சேர்ந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தும் அரைச்சி போடலாம். இந்த மருதாணி விதையை வந்து ஒரு மூட்டையாக சின்ன மூட்டையாக அடித்து நம்ம நிலப்படியில் கட்டி விட்டோம்னா அந்த கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க வந்து உள்ளே வர விடாமல் தடுக்கும். கண் திருஷ்டியை வந்து அதிகமாக போக்கும். நம்மளுக்கு ஏதோ தப்பு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதை இது பண்ணிடுவாங்க. நம்ம பாக்கெட்டில் மருதாணி இலையை 2 எடுத்து பையில் வச்சுக்கிட்டு போகலாம். மாதம் 2 முறை அல்லது 3 முறை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு போகிறப்ப கெட்ட எண்ணங்கள் வராது. நமக்கு கெட்டதும் நடக்காமல் இருக்கும். நம்ம கையில் வைக்கிறதுக்கு இதாக ஆண்கள்லாம் வந்து கையில் வைக்கிறதுக்கு யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க காலில் உள்ளங்காலில் வச்சுட்டு போனோம்னா நம்ம ஏதாவது தெரியாமல் மீச்சிட்டோன்னா கூட அந்த சக்தி வந்து நமக்கு வந்து வராது. அது வந்து நம்ம மருதாணி நமக்கு தடுத்துரும். மருதாணி சக்தி வாய்ந்த தெய்வீக மருதாணி இது. மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிற இடம் வந்து மருதாணி இருக்கிற இடத்துல வாசம் செய்வாங்க. நம்ம வீட்டில் மருதாணி செடி ஒவ்வொருத்தரும் வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. சந்தோஷமாக இருக்கும். நன்றி.